டிஃப்ரெண்டான ஒரு குட்டி லாக் பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச் 9 ஒரு என்கேஜ்மெண்ட். சென்னையில இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு வர டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு மெகந்தி போட போனேன். நானும் போனெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனேன். ஃபர்ஸ்ட் அவங்க தங்கச்சி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மெகந்தி போட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஸ்டோரி போடக்குள்ள சாங்ஸ் நான் தான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்கும் போட்டுட்டு ஸ்டோரியும் போட்டுட்டேன். எனக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பிரைடுக்கு மெகந்தி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நீங்கள் இந்த ஃபோனில் தான் மெகந்தி போடணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வரையே சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. சரி நானும் மெகந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கேட்டேன் மார்ச் 9 தானே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லி கேட்டேன். ஆமாண்டான்னு சொன்னாங்க. அன்னைக்கு வர லேட் ஆகிடுச்சு, அதனால இன்னைக்கு போடுறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மெகந்தி டிசைன் போட்டேன். அதில் குட்டி ரிங்கெல்லாம் வச்சு போட சொன்னாங்க. அவங்க பேரும் அவங்க ஹஸ்பண்ட் பேரும் போட்டு விட்டேன். அவங்க என்கேஜ்மெண்ட் டேட்டும் போட சொன்னாங்க. நானும் பிரைடுக்கு பிடிச்ச மாதிரியே போட்டு விட்டேன். அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. கொஞ்சம் நிறைய ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் விட்டேன். உங்களுக்கு மேக்கப் மெகந்தி டிசைன் போகணும்னா நீவில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை மறக்காம டிஎம் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.